பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் அநேகருக்கு பாத்தீங்கன்னா தவறான சிந்தனைகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தவறான சிந்தனைகள் மூலியமா நம்ம பாவம் செஞ்சிடறோம். நமக்கு ஏன் இந்த தவறான சிந்தனைகள் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குற எல்லாமே நம்ம மைண்ட்ல ஸ்டோரேஜ் ஆயிடுது. அப்படி ஸ்டோரேஜ் ஆகும்போது அந்த காட்சிகள் நம்மள பாவம் செய்யறதுக்கு தூண்டுது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா பாவம் செஞ்சிடும். ஏன்னா இச்சையானது கர்ப்பம் தெரிந்து பின்பு பாவத்தை விளைவிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குமாமா. நம்ம கண்ணு கெட்டதா இருந்தா நம்ம சரீரம் முழுவதும் இருளாதான் இருக்குமாமா. அதாவது என்ன விஷயம்னா, நம்ம நல்லதையும் பாக்குறோம், கெட்டதையும் பாக்குறோம். நம்ம பாக்குற பார்வையில தான் எல்லாமே இருக்காமா. யோசிப்பு பாத்தீங்கன்னா, பாவம் அங்க செஞ்சவன் தெரிஞ்சதுனால பாவத்தை விட்டு ஓடனால அவர் பாவத்தை ஜெயிச்சாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பாவத்தை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறோம். அதனால நம்ம மொபைல் போனோ, ஃப்ரெண்ட்ஸோ, சுத்தி இருக்க சொந்தக்காரங்களோ அவங்க கூட நம்ம பழக நல்லாதான் இருக்கும். நான் பழக வேண்டாம்னு சொல்லல, செய்ய வேண்டாம்னு சொல்லல, எல்லாமே நமக்கு தேவைதான். ஆனா அதுல எதெல்லாம் பாவம் நமக்கு வருமோ அந்த பாவத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ணாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா பாவத்தை ஜெயிக்க முடியும். நம்ம கண்ணை நல்ல விஷயத்துக்கு மட்டும் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம பாவத்தை ஜெயிக்கலாம். ஏன்னா நம்ம கண்ணு தெளிவா இருந்தா நம்ம சரீரம் முழுவதுமே தெளிவா தான் இருக்கும். ஒருவேளை நம்ம பாக்குற பார்வையில கெட்ட விஷயம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உடம்பு ஃபுல்லா கெட்டதை மட்டும்தான் சிந்திக்கும். புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க. நீங்க பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க உங்க கண்ணை தெளிவாக்குங்க. God bless you.